சக்தி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. நான் அந்த சங்குடி சதத்தை கேட்டேன். ஓ அப்படியா? என்னாச்சு சக்தி, ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஈஸ்வரரும் அம்பாலும் ரிஷப வாகனத்தில் 3 முறை வலம் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து பக்தர்களும் வலம் வருவாங்க. வாங்கோ போகலாம். சக்தி எப்படி இருக்க? என்ன நலம் விசாரிக்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்திருக்க? என்னடி நீயும் அம்மா மாதிரி கேட்குற? நல்லா கேளு சக்தி, நாங்கள் கேட்டா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்றா. லீவு விட்டா கூட ஊர் பக்கம் வரத்துக்கு மூக்கால அழுவா. இவன் எங்களை பார்க்கணும்னு நாளைக்கு மறுநாள் பரீட்சையை வச்சுக்கிட்டு ஊருக்கு வந்திருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அம்மா ஏமா நம்பிக்கலையா? நான் எவ்வளவு பாசக்கார பிள்ளை தெரியுமா? போதும் போதும்டி, ரொம்ப நடிக்காத. நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நீ சீக்கிரம் பேசிட்டு வந்து விளக்க போடு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சக்தி, உன் கூட நிறைய பேசணும், வரியா? வா போலாம். இல்ல நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் எப்படி இருக்க? படிச்சு முடிச்சு சும்மா தான் இருக்க, போர் அடிக்கலையாடி உனக்கு? தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. புகழை பத்தி எதனா சொல்லுவான்னு பார்த்தா இவ வேற என்னமோ கேட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையும் என்கிட்ட மாறிக்கணும்னு நினைக்கிறா. வேதா, அப்பா தனியா பூஜை வேலையை பார்த்துட்டு இருப்பார். நான் அவருக்கு போய் உதவி பண்ணணும், அதனால நான் இப்போ புறப்படுறேன். நாம அப்புறமா பேசுவோம். இவளுக்கு என்னாச்சு? ஏன் நம்ம கிட்ட சரியா பேசாம போறா? வேதா, ஏண்டி உனக்கு ஒரு ஆள் குரல் கொடுத்துட்டே இருக்குமா? சீக்கிரமா வந்து விளக்க போடு. வரமா. அட, வளையல் கடை. நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு அந்த சங்கோட சத்தத்தை கேட்டேன். மணி இன்னும் கோவிலில் தான் இருக்கான். கோவிலில் நோட்டை விட்டுட்டு தான் இருக்கான். எதுக்கும் கவலைப்பட வேணாம், என்னால் கண்டிப்பாக முடியும். நம்ம பிளான் நிச்சயமாக தப்பாது. ஏங்க, வாங்க சார், வாங்க. என்ன வேணும்? கண்ணாடி வளையல் பார்க்குறீங்களா? பொட்டு, நகை பாலிஷு எல்லாம் இருக்குது சார். எல்லா லேடிஸ் ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க. அது சரி, நான் வரும்போது ஃபோனில் யாருக்கிட்டயோ எதுக்கும் கவலைப்பட வேணாம், என்னால் கண்டிப்பாக முடியும், நம்ம பிளான் நிச்சயம் தப்பாதுன்னு பேசிட்டு இருந்தியே. என்ன பிளான்? எதை பற்றி பேசிட்டு இருந்த? நல்ல வேலை இவன் முழுசாக எதையும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்பாடா, இவனுக்கு சந்தேகம் வராதபடி ஏதாவது பேசி சமாளிக்கணும். அதுவா சார், ஃபோனில் என் பொண்டாட்டி தான் சார். பல தொழிலை பார்த்துட்டு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இப்போ பிளான் போட்டு இந்த கோயிலில் வளையல் கடை வச்சுருக்கேன். அதான் சார், என்னால் எல்லாம் முடியும், எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்குதுன்னு அவகிட்ட சமாதானம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? சரி, எனக்கு கண்ணாடி வளையல் வேணும். வாங்க சார், பாருங்கள் சார். வளையல நிறைய கலரில் நிறைய டிசைனில் இருக்குது சார். எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க சார். அதோ சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கிற டிசைனில் அந்த வளையல் எடுத்து காட்டுங்க. அதோ காட்டுறேன் சார். இதுவா சார்? இதே கலரில் இன்னொரு செட் கிடைக்குமா? இருக்கு சார், தரேன் சார். அளவு சரியா இருக்கான்னு பாருங்க. அளவா? அச்சோ, நமக்கு வலையோட அளவு சரியா தெரியாதே. கொஞ்சம் இருங்க. சக்தி, சக்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? என்னங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? சக்தி, இந்த வளையல் உங்களுக்கு சரியா இருக்குமான்னு பாருங்களேன். நான் எதுக்கு பார்க்கணும்? என்ன சக்தி இப்படி கேட்குறீங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என் தங்கச்சிக்காக வளையல் வாங்க வந்தேன், அளவு தெரியல, உங்கள் கையளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீங்களே இதை போட்டு பார்த்து சொன்னீங்கன்னா நான் வாங்கிப்பேன். சரி கொடுங்க, சரியா தான் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் சக்தி, நான் 2 செட்டு வாங்க சக்தி. ஒரு செட்டு உனக்காக தான், இந்தா வாங்கிக்கோ. எனக்கு வளையல் வாங்கி கொடுக்க நீங்க யாரு? 2ஐயும் உங்க தங்கச்சிக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவா இந்த ஊர்ல யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? நீங்க இதை பேக் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். கண்ணாடி வளையல்னா வேதாக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்துட்டு போய் கொடுத்தனா ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. யாரும் இல்ல, நம்ம பிரம்ம போல.
யாரு யார் அது சிரிக்கிறது? யாருன்னு கேக்குறல? நான் தான் அது. யார் நீ? அந்த வலையில என்கிட்ட கூட யார் நீங்க? கண்ணாடி வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட. இல்ல, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொன்னாதான் குடிப்பியா? குடுன்னு சொல்றல, குடுடா. வேதா, நில்லுடா, உன்னை விடவே மாட்டேன். என்னத்தான தேடி வந்திருக்க, உன்னை விட மாட்டேன். வேதா, வேதா. வெளியில வா. எனக்கு அம்மா இருக்காங்க. வா வேதா. சரி, இரு வரேன். என்னாச்சு புகழ்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? வேதா, வேதா, நான் உனக்காக வளையல் வாங்கிட்டு வந்து வேதா. ஐ, வளையலா? கண்ணாடி வளையலா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் புகழ். எங்க கொடுங்க. நல்லா இருக்கு புகழ். இதுல என்ன 2 செட் இருக்கு? அதுல உன்ன தங்கச்சிக்கு நீ பத்திரமா எடுத்து வை. இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வேதா. என்னாச்சு புகழ்? ஏன் பதட்டமா இருக்கீங்க? இந்த வளையல் உனக்கு நான் எடுத்துட்டு வந்துருக்கும் போது ஒரு பெண் உருவம் என்னை பார்த்து சிரிச்சது. என்னன்னு கேட்டதுக்கு இந்த வளையல என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்டது. எனக்கு ஒரு பயமா இருக்கு வேதா. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தா. அவ கண்கள் எல்லாம் வெள்ளையா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க புகழ்? ஆமா வேதா, அது ஏதோ ஒரு பெண்ணோட ஆத்மான்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு ஒரு உருவம் அழுத்தின மாதிரி இன்னைக்கு எதையோ புகழ் பார்த்து பயந்துருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது புகழ், எல்லாம் உங்க பிரமையா இருக்கும். என்ன வேதா பேசுற? என்கிட்ட வந்து அது பேசுச்சு. உன் கையில இருக்கிற வலையில கூட எனக்கு கண்ணாடி வெள்ளை ரொம்ப பிடிக்கும் கூடன்னு சொல்லி கேட்டுச்சு. அது கண்டிப்பா ஒரு ஆத்மா தான். ஐயோ இல்லை புகழ், நைட்டு நேரத்தில் வந்தனால எதாவது பார்த்து பயந்துருப்பீங்க. அதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. என்ன வேதா பேச? அந்த நம்பிக்கை இல்லையாமையா நான் எங்க அம்மா ஆத்மாவோட பேசணும்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்படி இல்லை புகழ், அம்மா ஆத்மாவோட பேசலாம்னு சொல்லி இந்த ஊருக்கு வர சொன்னதே நான் தானே. ஆனா இப்பதான் நீ என்னை நம்பவே மாட்டேங்கிறியே. உண்மையா நான் சொல்றேன், அது ஒரு ஆத்மா தான். சரி புகழ், அது ஆத்மானே இருக்கட்டும். யாரோட ஆத்மா? உங்ககிட்ட வந்து ஏன் வழியில கேட்கணும்? அது எனக்கு தெரியல வேதா. உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தேன். ஆனா இப்போ எனக்குள்ள நிறைய குழப்பம், பயமா இருக்கு. பயப்படாத புகழ். சரி, அம்மா அப்பா எஞ்சிக்க போறாங்க, நான் உள்ள போறேன்னு நீங்கள போய் தூங்குங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. ஊருக்கு போன ராவத்தை சீக்கிரம் வந்துடுவாரு. அவர் வந்ததும் நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரி வேதா, நான் வரேன். நீ போய் தூங்கு. சரி. புகழ் சொல்றது உண்மையாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆத்மா அவர் தொடர்ந்துருக்கு. அன்னைக்கு என் மேலேயும் ஏறி அழுத்துச்சு. யாரோட ஆத்மாவாக இருக்கும் அது? என்னோட ஆத்மா தான் அது. புகழ், உன்னை விட மாட்டேன். உன்னை ஊருக்கு வர வச்சதோட நோக்கத்தை நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிப்பேன். ஓம் பத்மவஜாய விதமஹ ஹேமரூபாய தீமஹி தன்னச்சந்திரஹ பிரசோதயாத். ஓம் ஷீரபுத்ராய வித்மஹே அமிர்தாய தீமஹி தன்னச்சந்திர பிரச்சோதயாத். பகவானே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மாடி சக்தி, பூஜையை முடிச்சுட்டு வரணும். நான் கோவிலுக்கு கிளம்புறேன். சத்து நாய் அப்புறம் நீயும் கோவிலுக்கு வந்துடு, சரியா? கோவிலில் நிறைய வேலை இருக்குடியம்மா, மறக்காம வந்துடு. ஆற்றுல வேலையெல்லாம் பாட்டியை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லு. உனக்கு ஒத்தாச்சா கொண்ட சொல்லு. சரிப்பா, நான் வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்கோ, நாயை எடுத்து. சரிம்மா. சக்தி, நீங்களா? என்ன காலம்பரியே ஆற்றுக்கு வந்திருக்கேன்? என்ன முக்கியமான விஷயமா? வேத ஏதாச்சும் சொன்னாலா? ஆமாம் சக்தி, முக்கியமான விஷயந்தான். என்ன சொல்லுங்க.
என்ன சக்தி மறந்துட்டீங்களா? நான் தான் சொல்லியிருந்தேனே ராவுத்தர் ஐயாவை பார்க்கணுன்னு. நீங்க என்ன ராவுத்தராயாவை பார்க்கறதுலயே ஆர்வமா இருக்கீங்களே? என்னங்க சக்தி மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. இல்லைங்க புகழ், நீங்க ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறப்பட எனக்கு தோன்றது. அதான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே சக்தி? இந்த ஊரை பொறுத்தவரை வெளியாட்கள் யாரும் நாங்க முழுசா நம்புறதில்ல. நீங்க இந்த ஊர்லயும் கோவிலையும் சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் போறீங்கன்னா அதுக்கு காரணம் வித்யாபதி ஐயாவோட அக்கா பையன்றதுனால தான். நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னேன்னா மட்டும்தான் என்னால உங்களை ராவுத்தர் ஐயா கிட்ட கூட்டிட்டு போக முடியும். நாளைக்கு உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அது அது வந்து வேதா சொன்ன மாதிரி உண்மையும் பொய்யும் பாத்தி கலந்துதான் சக்தி கிட்ட சொல்லி ஆகணும். சரி சக்தி, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். சீக்கிரமா சொல்லுங்க, அப்பா வேற கோவிலுக்கு வர சொன்னார், போகணும். சக்தி, என்னோட ஃபேமிலி பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. எங்கள் அம்மா பேர் சாரதா, அப்பா பேர் சத்தியமூர்த்தி. அழகான சின்ன ஃபேமிலி. எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன். எனக்கு என் அம்மா தான் எல்லாமே. என் அம்மா ரொம்ப அழகான தேவதை. அன்புக்கு மறுபேர் எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அடி, ரொம்ப நம்பின ஒருத்தரால் ஏற்பட்ட துரோகம் அவங்களால தாங்கிக்கவே முடியலை. உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு 13 வயசு. தாத்தா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் அந்த அசம்பாவித செய்தி எனக்கு வந்தது, அம்மா சீரியஸாக இருந்தாங்கன்னு. நான் ஊருக்கு வரத்துக்குள்ள எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா என்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சாங்கன்னு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. கடைசியாக அவங்க என்ன பேச தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ முணுமுணுத்துட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியல சக்தி. சாரி புகழ், சாரி. அழாதேல். நான் எதுவும் தெரியாம உங்க மேல சந்தேகப்பட்டு கேட்டுட்டேன். சாரி. நீங்க இனி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உங்களை ராவுத்தரையா வீட்டுக்கு நிச்சயம் கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் சக்தி. இந்த ஹெல்ப்பை நான் உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேன். எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லு? தாய் இல்லாம ஒரு குழந்தை வளர்த்து எவ்வளவு கஷ்டம்னு நீக்கும் நன்னாவே தெரியும். நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதே. வேதாவோட அப்பாவுக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரியும் தானே? அவர்கிட்ட சொல்லியிருந்தாலே அவரே ராவுத்தரையா கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பாரே. நீங்க ஏன் அவரான சொல்லன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா புகழ்? அது சக்தி, நான் அம்மாவோட ஆத்மா கிட்ட பேசுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்? எனக்கு தெரியல சக்தி, நீங்களும் எதுவும் சொல்லிக்காதீங்க. நான் வேணா வேதா அப்பா கிட்ட பேசவா? அச்சோ, அதெல்லாம் வேண்டாம் சக்தி. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. சரி புகழ், நாம சாயந்தரமா போய் ராவுத்தரையா வீட்டில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் சக்தி, வெரி வெரி தேங்க்ஸ்.